ஆ வணக்கம் ஓவியா. அதாவது பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்த மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே மார்கழி மாசத்துல தான் வந்து பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும். ஆனா, வழக்கத்துக்கு மாறாக இந்த நிலையில விழுப்புரம் மாவட்டத்துல ஐப்பசி மாசத்துல இன்று காலை வந்து பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. அதிலும் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்துல திருவண்ணியூர் சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்கள்ல இந்த காலை முதலே வந்து பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. அதுல ஏனாதிமங்கலம் கிராமம், சிறுவானூர், எமப்பூர், மாரங்கூர், பையூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதலே வந்து அதிகமான பனிப்பொழிவு காணப்பட்டது. இதனால அவ்வழியாக விழுப்புரம் செல்லக்கூடிய திருவண்ணியூர்லேருந்து விழுப்புரம் செல்லக்கூடிய வாகனம் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா முகப்புகளுக்கு போட்டவாறு தான், எரியவிட்டவாறு தான் சென்றனர். எப்பயுமே வந்து மார்கழி மாசத்துல தான் வந்து பனிப்பொழிவு அதிகமாக காணப்படும். விழுப்புரம் மாவட்டத்துல கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கடுமையான மழைப்பொழிவு இருந்தது. இந்த நிலையில கடந்த 3 நாட்கள் முன்புதான் இயல்பு நிலைக்கு மழை விட்டு மக்கள் வந்து இயல்புக்கு திரும்பின. இந்த நிலையில இன்று ஐப்பசி மாசத்துல இன்று காலை முதலே வந்து விழுப்புரம் மாவட்டத்துல பல்வேறு இடங்கள்ல கடுமையான பனிப்பொழிவு காணப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஓவியா.